ரிஷபராசி. இவங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிற வருடமே ஒரு சிறப்பான வருடமா இருக்க போது. ஆரம்பிச்ச சில மாதத்தில என்ன ஆகும்னா, குரு தன் ராசி 8ஆம் இடத்தில் பயணிக்க போறார். தன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ல் ராகு. ஆக சுப கிரகங்கள் நெறைய இருக்க போது. இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது சுக்கிரன் உச்சத்தில ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த வருடம் தொடங்கும்போதே ஒரு வலிமையான பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்ப ஆண், பெண் இருவர் யாரா இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உத்தியோகத்தில் அங்கீகாரம் உண்டு. ப்ரமோஷன் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்கிறது. இவங்க தான் இப்பதான் இடம், வண்டி, வாகனங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். 11ல இருக்கிற சனி என்ன பண்ண போதுன்னா, 9, 10, 11 தொடர்பா ஒரு தர்ம கர்மாதிபதிக்கான இந்த ஜாதகம் 11ல் லாபத்த குடுக்க போறாரு. அப்ப இவருக்கு ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் சூப்பரா இருக்க போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்ல. இவங்களுக்கு ஒரு சில கோயில்கள் போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க அம்பாள் வழிபாடு. அது எந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா, அலங்காரம் உள்ள ஒரு அம்பாள புடிச்சுக்கணும். அந்த தெய்வத்த வழிபாடு செய்ய செய்ய சிறப்பா இருக்கும். 2வது இப்ப ஆனமலை அருகில மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. இப்ப மாசாணி அம்மன் அது மாரி உங்க ஊர்ல எந்த கோயில் இருக்கோ அது கூட இருந்துக்கலாம். குழந்தையும், பெண் தெய்வம் இருக்க அந்த கோயில் வழிபாடு செய்ய இவங்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய அம்சம் இந்த ரிஷப ராசிக்கு உண்டு என்று தைரியமா சொல்லலாம்.